இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கப் போவது யார் அப்படிங்கிற ஒரு மெகா கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கக்கூடிய நிறுவனத்தை பற்றி 2-3 வார்த்தைகள் மட்டும் நான் முதல்ல சொல்லிடுறேன். அதாவது பாஜகவினுடைய ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இருக்கிறான் இல்லையா, இவன் கோவை தொகுதியில் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பான் என்று எக்ஸாக்டாக துல்லியமாக கணித்து சொன்ன நிறுவனம். 2வதாக நம்முடைய பக்கத்து மாநிலமான கர்நாடகாவில் 136 இடங்களுக்கு மேல் காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று சொன்ன நிறுவனம். அதேபோன்று கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 250க்கும் குறைவான இடங்களில்தான் பாஜக வெற்றி பெறும், மோடியும் அமித்ஷாவும் சொன்னது மாதிரி 400 இடங்களெல்லாம் வெற்றி பெற மாட்டார்கள் என்று துல்லியமாக சொன்ன அதே நிறுவனம் இன்றைக்கு சொல்லியிருக்கிறது, வருகிற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அமையும் என்று. அதாவது கொஞ்சம் நஞ்சமில்லை. இப்போ முதல்வர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, 200 இடங்கள் நம்முடைய இலக்கு என்று. ஏறத்தாழ அந்த இடத்தை பிடிக்கும் என்று சொல்கிறார்கள். இப்போதைய கருத்து கணிப்புப்படி 184 இடங்களுக்கு மேல் திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் கைப்பற்றும் என்று சொல்கிறார்கள். நமக்கு நல்லா தெரியும், இன்னமும் அவர்கள் தேர்தல் பரப்புரைக்கே வரல, ஃபீல்டுக்கு வந்தால் என்னங்கிறதே தெரியல. சரி, இப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் 184 இடங்களில் வெற்றி பெறும் என்றால் அதிமுக, சீமான், விஜய் இதனுடைய எல்லாம் நிலைமை என்ன, அது நம்ம பார்க்கணும் இல்லையா? அதுக்கு முன்னாடி இவங்க தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 1 லட்சத்திற்கும் அதிகமான மக்களிடம் இவர்கள் இந்த கருத்து கணிப்பை நடத்தியிருக்கிறார்கள். மண்டல வாரியாக இவர்கள் சில செய்திகளை சொல்கிறார்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென் மண்டலத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய 58 இடங்களில் 42 இடங்களில் திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெறும். அதிமுக கூட்டணி 16 இடங்களில் வெற்றி பெறும் என்று சொல்கிறார்கள். மத்திய மண்டலத்தில் 37 இடங்களில், மொத்தம் இருக்கக்கூடிய 37 இடங்களில் 35 இடங்களில் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியும் 2 இடங்களில் அதிமுகவும் வெற்றி பெறும் என்று சொல்கிறார்கள். மேற்கு மண்டலத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய 50 இடங்களில் 32 இடங்களில் திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெறும். 18 இடங்களில் அதிமுக வெற்றி பெறும் என்று மேற்கு மண்டலம் என்றால் கடந்த காலங்களில் எப்போதுமே அதிமுகவோடு தான் நின்றிருக்கிறது. ஆனால் இந்த முறை அது மாற்றி சிந்திக்கிறது என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வடக்கு மண்டலத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய 52 இடங்களில் 35 இடங்களில் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியும் 17 இடங்களில் மட்டும் அதிமுகவும் வெற்றி பெறும் என்று சொல்கிறார்கள். சென்னையில் மொத்தம் இருக்கக்கூடிய 37 இடங்களில் 36 இடங்களில் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்கிறார்கள். ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்கிறார்கள். இப்போது இன்னொரு மிக முக்கியமான செய்தியை சொல்கிறேன். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, 66.6% பெண்கள் ஆதரவு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இருக்கிறது என்பதுதான் இந்த கருத்து கணிப்பினுடைய ஹைலைட். ஒரு பக்கம் மோடியும் அமித்ஷாவும் இங்கே வடை சுடுறான், எடப்பாடி வடை சுடுற என்ன மாதிரி பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை. ஆனால் அந்த பெண்கள் சொல்கிறார்கள், அதாவது 66%க்கும் அதிகமான பெண்கள் சொல்கிறார்கள், திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிதான் மீண்டும் வர வேண்டும், அதற்கு நாங்கள் ஆதரவளிக்க தயாராக இருக்கிறோம். சும்மா கிடையாது. இன்றைக்கு விடியல் பயணத்திலிருந்து சமீபத்தில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு பெண்களுடைய வங்கிக் கணக்கில் 5000 ரூபாய் கொண்டு சேர்த்தது வரையிலும் பெண்கள் மத்தியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இந்த ஆட்சி நீங்காமல் இடம் பிடித்திருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான செய்தி. இப்போது இதில் பல கேள்வி, இப்போ ஒரு 11 கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. குறிப்பாக நான் சொல்கிறேன், எடப்பாடியும் மோடியும் அமித்ஷாவும் மாங்கா அன்புமணியும் தினகரனும் நயினார் நாகேந்திரன்லாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அதாவது இங்கே தமிழ்நாட்டில் போதைப்பொருள் பயங்கரமாக நடமாடிட்டுருக்கு அப்படின்னு. அதற்கு அந்த மக்கள் 1 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் என்ன பதில் சொல்லியிருக்கிறார்கள் தெரியுமா? தமிழ்நாட்டிற்கு இது எப்படி வருது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ போதைப்பொருளுடைய கட்டுப்பாடுங்கிறது அமித்ஷாவும் மோடியினுடைய கைகளில் தானே இருக்கிறது, பாஜக கைகளில் தானே இருக்குது. அங்கிருந்து எப்படி இங்கே வரும்? அவங்களுடைய கட்டுப்பாடு இல்லை, அவங்க கையில் கண்ட்ரோல் இல்லாததுனால தானே இந்தியா முழுவதும் போதைப்பொருள் புழங்குது. தமிழ்நாட்டிற்கு இதில் என்ன பங்கு இருக்குது அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. தமிழ்நாடு காவல்துறை இதில் சரியான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்களே அப்படின்னு கருத்து கணிப்பில் கேட்குறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, நம்ம இதையெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம்,
மொத்தமுள்ள இடங்களில் 184 இடங்களில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறும். அப்படி என்றால் அதிமுக 52 இடங்களில் மட்டுமே வெற்றி பெறும். அப்படின்னா பாஜக 2 இடங்களில் வெற்றி பெறும் என்று சொல்கிறார்கள். 2 இடமும் எது தெரியுமா? ஒன்று நயினார் நாகேந்திரன். நயினார் நாகேந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கும் பாஜகவுடைய வாக்கு வித்தியாசம் என்கிறது 3% மட்டும்தான். இப்போ எடப்பாடி இருக்கார் இல்லையா, எடப்பாடியுடைய சொந்த தொகுதியில் அவர் கண்டிப்பாக வெற்றி பெறுவார். ஆனால் அவருக்கும் அங்கு எதிர்த்து போட்டியிடக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்குமான வித்தியாசம் 19%. அப்போ எடப்பாடி கண்டிப்பாக வெற்றி பெறுவார். ஆனால் பாஜகவிற்கு 2 சீட்டு கிடைக்கும்னு சொல்கிற நயினார் நாகேந்திரன் 3% வாக்கு வித்தியாசத்தில் தான் இருக்கார். அப்போ நயினார் நாகேந்திரன் தோற்று போவதற்கான வாய்ப்பு 99% இருக்கிறது. எம்ஆர் காந்தி நாகர்கோவிலில் உங்களுக்கு நல்லா தெரியும், கடந்த முறை எங்கள் தயவால் தான் வெற்றி பெற்றார் என்று எம்ஆர் காந்தியினுடைய வெற்றிக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சொன்னது உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த முறை விடுவார்களா? வாய்ப்பே இல்லை. அப்படி என்றால் தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு 0 இடங்கள், 0. சரியா? வட்ட 0. சரியா? இது ஞாபகத்தில் வச்சுங்க. சரி, இப்போ எல்லாரும் தான் சொல்கிறாங்க, எல்லா தனியார் ஊடகங்கள் திறந்தாலும், பாலிமர் திறந்தா, புதிய தலைமுறை திறந்தா, விஜய் உச்சா போனார், விஜய் தலையில் எண்ணெய் விட்டார், விஜய் நடக்கிறாரு, பறக்கிறாரு, இருக்கிறாரு, விஜய்க்கு 30% வாக்கு வங்கி. அப்போது இந்த கணிப்புகள் என்ன சொல்லுது? எவ்வளவு கிடைக்கும்னு சொல்கிறாங்க? தமிழக வெற்றி கழகத்திற்கு 9% வாக்குகள் தான் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். அதுவும் இந்த விஜய்க்கான ஆட்கள் யார் அப்படின்னா 18லிருந்து 22 வயதிற்கு உட்பட்டவர்கள் தான். அதற்கு மேலே இருக்கிற யாருக்குமே விஜயை பிடிக்கலைன்னு சொல்கிறாங்க. பெரும்பாலான நபர்களுக்கு பிடிக்கலைன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தால் யாருக்கு இங்கே பிடிக்கும்? விஜயை சுத்தமாக பிடிக்கலைன்னு சொல்கிறாங்க. சரி, விஜய்க்கு எங்கே அதிகமான ஓட்டு? இப்போ சென்னையில் தான் வேளாச்சேரி தொகுதியில் 18%, பெரம்பூரில் 17%. கிராமப்புறங்களில் விஜய்க்கு 3-4% வாக்கு வங்கி கூட கிடையாதுன்னு சொல்கிறது இந்த கருத்து கணிப்பு. இப்போ விஜயினுடைய நிலைமை பாருங்கள். 30% வாக்கு வங்கின்லாம் சொல்லிட்டு இருந்த விஜய் இந்த தேர்தலோடு எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு போக வேண்டியதான் அப்படின்னு இந்த கணிப்புகள் சொல்கிறது. அடுத்ததாக இன்னொரு வடை சுடுறதில் மன்னனாக இருக்கக்கூடிய சீமான் எவ்வளோ பெரிய வடை சுடுற மன்னன்னு தெரியும் இல்லையா? 2 விஷயத்துக்காக தான். மோடி அதிகம் போய் சொல்கிறவரா இல்லை சீமான் போய் சொல்கிறாரா அப்படின்னு கேட்டால் 2 பேருக்குள்ளே போட்டி இருக்கும். ஏன்னா வடை சுடுறதுக்காகவே பிறந்தவன் தான் இந்த சீமான் எத்தனை சதவீதம் வாக்கு வாங்குறான் அப்படின்னா 4% தான். அதுலேயும் கூடுதலாக 1%, 2% கூடுதலாக வாங்கினா அது யாருடைய வாக்கை வாங்குவோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாக்குகளை வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறான். விஜய்க்கும் சீமானுக்கு இடையில் தான் போட்டி. இவன் ரசிகர் அவன் ரசிகராக இருக்கிறான், அவன் ரசிகர் இவன் ரசிகராக இருக்கிறான். இதுதான் லட்சணம். சரி, இப்போ ஒட்டுமொத்தமாக என்ன சொல்ல வருகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும். அதுவும் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி பொறுப்பில் அமரும் என்று சொல்கிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி 45% வாக்குகளை வாங்கும் என்று சொல்கிறார்கள். அதிமுக 38% என்று சொல்கிறார்கள். டிவிக்கே நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் 9%, சீமான் 4%. இப்போது இந்த கருத்து கணிப்புகள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடியதில் இன்னொரு காமெடி ஒன்று நடந்துட்டு இருந்தது. அதிமுக தொகுதி பங்கீட்டை நாங்கள் முடித்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் எப்படி? மாங்காய் அன்புமணிக்கு எல்லா இடத்துலையும் நிறுத்துறதுக்கு ஆள் இருக்கா? மாங்காவுக்கு கிடையாது. மாங்காவுக்கு எத்தனை சீட்டு கொடுத்துருக்குறாங்கன்னா 18 சீட்டு கொடுத்துருக்குறாங்க. 18 சீட்டும் காலிங்கிறது நமக்கு தெரியும். தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் 11 இடங்கள். அதுலேயும் சேஃபாக தினகரன் சொல்லிட்டார். என்ன சொன்னார்னா, நான் இந்த எலெக்ஷனில் நிற்கலை, நான் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, நல்லது. அடுத்ததாக பிஜேபிக்கு 27 இடங்கள். 27 இடங்களை சொல்லும்போது தான் நமக்கு தெரியுது வானதியெல்லாம் டெபாசிட் வாங்க மாட்டாங்கன்னு வந்துருச்சு. கணிப்புகளை வந்துருச்சு. எல்லாமே அவுட்டு. வானதி எல்லாம் ஆடிய ஆட்டம் என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள். வானதி எல்லாம் கமலஹாசனை எல்லாம் அவங்க சேலஞ்ச் பண்ணுறாங்க. எப்பேற்பட்ட மனிதன், மகா கலைஞன் இல்லையா? அந்த மனிதனை சவால் விட்டாங்க. அந்த மனிதன் போட்டதான் அது அந்த சீட்டு இல்லையா? அந்த மனிதன் வெற்றி பெற வேண்டியது எல்லாருக்கும் தெரியும். கமலஹாசன் வெற்றி பெற வேண்டிய மண் அது, இடம் அது. சரி, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம், நிறைய பேசிட்டோம். இப்போ டோட்டலாக 27 இடங்கள் பாஜகவிற்கு ஒதுக்கி இருக்கிறார்களாம். 27 இடங்களில் நிப்பாட்டுறதுக்கு உங்களுக்கு ஆள் இருக்கா? ஆள் எங்கே இருக்கிற? பாஜகவுக்கு ஆள் இல்லையே. இதானே தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய நிலைமை. ஒட்டுமொத்தமாக மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி அமோக வெற்றி பெறும். முதல்வர் பொறுப்பில் ஸ்டாலின் அவர்கள் அமர்கிறார். இதுதான் தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பாக இருக்கும் என்று இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லியிருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.
மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.